விஜயகாந்த் வந்து சோறு போட்டுக்கிட்டே இருப்பான், சளைக்க மாட்டான். நான் வந்து ஃபேக்டை சொல்கிறேன், அவன் சம்பாத்தியம் பூரா மெயினாக வந்து அன்னதானத்தில் தான் போச்சு. புரட்சி தலைவரை போல அவருடைய பெயர் சொன்னால் உடனே உணவு, அவர் ஆபீஸ்க்கு போனால் உணவு கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் நானும் அதே ராஜபாதர் ஆபீஸ்க்கு போயிருக்கேன். வெறும் சாப்பாட்டுக்காகவே போயிருக்கேன், சாப்பிட்டு இருக்கேன். அதுக்கு அத்தாட்சி ரமேஷும் பக்கத்தில் இருக்காரு. அதாவது கேப்டனை பத்தி யாரெல்லாம் சொல்லணும் அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம், அவரை பத்தி சோறே சொல்லுங்க. சாப்பாடு சோறு இருக்கு தெரியுமா, அது சொல்லும். நான் இவன் வயிற்றில் போதை விட இவனிடம் இருப்பதை விட இன்னார்கிட்ட இருந்தா அது எனக்கு பெருமைங்கிற மாதிரி கேப்டனுக்கு மிகப்பெரிய பெருமையே அவர் போட்ட சோறு தான். ஒரு காலகட்டத்தில் வேடந்தாங்கல் மாரி செல்லாம் ஆஃபீஸு நேராக போகணுமா, ஏன் வீட்டுக்கு போய் சாப்பிட, அங்கேயே நல்ல மட்டன் சிக்கன் எல்லாம் நிறைய பேருக்கு சாப்பிடுவாங்க சார். நானும் ஒரு வேளை சாப்பிட்டு போய் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன். திரையுலகத்தில் பாதி பேர் அங்கே சாப்பிட்டவங்க தான். உண்மையாகவே வந்து சொல்கிறேன், சாய்பாபா கோயிலில் தான், ஸ்ரீடி சாய்பாபா கோயிலில் தான் அந்த அடுப்பு எரிஞ்சிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் தெரிஞ்சு 24 மணி நேரம் சாப்பிட போகலாம்னா அது வந்து விஜயகாந்த் சாரோட ஆஃபீஸ். எப்போவுமே ராவுத்தர் அலுவலகத்துக்கு போனார், அதாவது விஜயகாந்த் அலுவலகத்துக்கு போனால் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒன்று வந்து யார் வேணாலும் சாப்பிட்லாம். சாப்பிட்னா சும்மா ஏனோ தானே சாப்பாடு இல்லை, நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க. வரிசையில் நின்று மக்கள் வந்து சாப்பிட்டுட்டு போனது, உதவி விட்டுட்டு போனதெல்லாம் என் கண்ணார பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் வீட்டில் ராமாவரம் பங்களாவில் வருகிற விருந்தாளிகள் அனைவருமே சாப்பிட்டியா சாப்பிட்டுவா அப்படி என்று சொல்வதை புரட்சியாளர் எம்ஜிஆர் வழக்கமாக கொண்டிருந்தார். அதற்கு பின்னால் வந்தவங்களுக்கெல்லாம் காலையில் டிஃபனு, மத்தியானம் சோறு, நைட்டு டிஃபன் போட்ட ஒரே நடிகர் விஜயகாந்த். ரோகிணி லாட்ஜி டீனரில் இருக்கு. அப்போது அங்கே வந்து வாய்ப்பு தேடுகிற இயக்குநர்கள், வாய்ப்பு தேடுகிற நடிகர்கள் அனைவரும் போய் சாப்பிடுவாங்க. அத்தனை பேருக்கும் சோறு போட்டு மகிழ்ந்தவர் விஜயகாந்த். அதை மறைக்கவோ மறுக்கவோ முடியவே முடியாது. முதல் முறையாக தமிழ் நடிகர்களில் படப்பிடிப்பில் மீன், கோழி, மட்டன், எறா, நண்டு என்று அனைத்து வகை அசைவ உணவுகளையும் கொடுத்து பரிமாறியவர் விஜயகாந்த். மறக்கவே முடியாது. இங்கே ரோகிணி ஹோட்டலில் வந்து சாதாரண ரூமில் அவங்களை ஆரம்பித்து, அப்புறம் அந்த கீழே அந்த கிரவுண்ட் ஃப்ளோரை ஃபுல்லாத்தையும் பிடிச்சி அதுலேயே நண்பர்களை தங்க வச்சு பக்கத்தில் பர்ணசாலை மாதிரி 2 குடிசைகளை கட்டி, ஒரு குடிசையில் வந்து வடலூர் வள்ளலார் சுவாமிகள் மடத்தில் எப்படி அணையாத நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சாப்பாடு செஞ்சு போடுவோம், அந்த மாதிரி வர நண்பர்களாக எந்த நண்பர்கள் வந்தாலும் சரி அந்த பர்ணசாலையை சாப்பிடலாம். அந்த மாதிரி தொடர்ந்து சாப்பாடு போட்ட ஒரு மனிதர் விஜயகாந்த் அவர்கள். எம்ஜிஆர் வீட்டுக்கு போனால் அன்னைக்கு சாப்பாடு பிரச்சனை இல்லை, அன்னைக்கு உண்டான பசியை எம்ஜிஆர் போக்கிடுவார் அப்படின்ட்டு எவ்வளோ பேர் அவரை போய் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் ஆஃபீஸில் தான். யாரோ வருவாங்க போவாங்க. நானே கண்ணார பார்த்துருக்கேன். ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டில் அப்போ ஆஃபீஸ் இருந்தது. அப்போ யாரோ வருவாங்க. சினிமாவுக்கு போராடிக்கிட்டு இருக்க இளைஞர்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, நடிக்கணும்னு ஆசைப்படுற இளைஞர்கள் எவ்வளோ பேர் வருவாங்க. வந்து மத்தியான சாப்பாட்டுக்கு எங்கடா போகலான்னு பார்க்கும்போது ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டு விஜயகாந்த் சார் ஆஃபீஸ்னு வருவாங்க. எவ்வளவோ பேர் சாப்பிட்டு போவாங்க. யாரையும் அவர் எதுவும் கேட்பது. அவர் வந்து ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டில் அந்த ரோகிணி ராட்சி பின்னாடி ஒரு வீடு மாதிரி அவருக்குன்னு தனியாக கொடுத்துருந்தாங்க. அதில் இருந்துக்கும்போது நான் போய் அவரும் ராவுத்தர்லாம் இருப்பாங்க. போனோடனே காலையில் நான் வந்து குன்றத்தூர்லேருந்து வருவேன். வரும்போது போனோடனே அவர் சொல்கிறது சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவார். காலைல ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் அப்புறம் பண்ணலாம், முதல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லுவார். அங்கே இட்லி அதெல்லாம் அமைஞ்சிக்கிட்டு இருக்கும். நான் அதை பார்க்கும்போது நான் சொன்னேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து 3 வருஷம் அவர் வீட்டில் இருந்தேன். அவர் போனோடனே சாப்பிட தான் சொல்லுவார். அதே மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க, உங்கள் குணம் ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் சினிமாவில் பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னு நான் சொன்னேன். நிறைய பேர் மதியானம் ஒரு நேரம் சாப்பாடு கன்ஃபார்ம் அப்படின்னு என்னை போன்ற கலைஞர்களுக்கு, அதாவது தேடி அலைகிறவங்களுக்கு மதியான சாப்பாடு கன்ஃபார்ம்னா அது புரட்சி கலைஞர் ஆஃபீஸாக தான் இருக்கணும், கேப்டன் ஆஃபீஸாக தான் இருக்கணும். அந்த மாதிரி நிறைய கலைஞர்கள் சாப்பிட்டதில் நானும் ஒத்தேன். வாய்ப்பு தேடி அலையும் பொழுது மதியானமான சாப்பாடு கன்ஃபார்ம், அங்கே போய் சாப்பிட்டு வருவேன். ஓப்பனாக உண்மையை சொல்லணும்னா விஜயகாந்துக்கு உடம்பு சரியில்லாமல் போனது சாபக்கேடு. அவ்வளவு நல்ல மனிதர் அவர். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அவர் ஆஃபீஸில் யாரை பார்க்க போனாலும் முதல்ல சாப்பிட்டுட்டு தாங்க உள்ளவர். ரொம்ப நல்ல மனிதர். எந்நேரமும் பந்தி பந்தியாக சாப்பாடு நடந்து கொண்டிருக்கும் இடம்தான் விஜயகாந்த் ஆஃபீஸ். டி நகர் பக்கம் யாராவது பசியோடு போகிறாங்க அப்படின்னா அப்படியே விஜயகாந்த் ஆஃபீஸ் போய் சாப்பிட்டு போயா அப்படின்னாக்க போய் சாப்பிட்டு போங்க. யார் என்ன எதுக்கு வந்த அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பசியாக சாப்பிட்டு போ.
அண்ணா அவர்களுக்கு தான் சாப்பிடுவதை விட மற்றவர்களை சாப்பிட வைத்து பார்ப்பதில் மகிழ்ச்சி அதிகம். ரோஹிணி லாட்ஜில் தான் முதல்ல அங்கே தங்கியிருந்தாங்க. அப்போ போகும்போதே ரூமுக்கு போனோன்னே, வா பாஸ்கர் சாப்பிட்டியா, ஃபஸ்ட்டு கேள்வியே தான். இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன், சரி சாப்பாடு சொல்லு அப்படின்னு உடனே வர வச்சுருவாங்க சாப்பாடு. நான் முதல்ல மெட்ராஸ் வந்து இறங்குறப்ப பஸ்ஸுக்கு டிக்கெட்டோடு வந்து இறங்கினேன். ஒருவேளை சாப்பிட காசு இல்லை. அப்படியே பேதலிச்சு போய் உட்காந்துருக்கப்போ, என்ன தம்பி உட்காந்துருக்கேன்னு, பசிக்குது, அசிடென்ட் நான் வந்தேன், கையில் காசு இல்லைன்னா, தம்பி அதுக்கு தான் விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் இருக்கேன், எதுக்கு சாப்பாடு போடுவாங்க, அங்கே போங்க சாப்பாடு கிடைக்குன்னாரு. அந்த 8வது வள்ளல் நடித்த படத்தினுடைய பெயர் அன்னமிட்ட கை. அந்த அன்னமிட்ட கை யார் என்றால், அந்த புரட்சி தலைவருடைய வழித்தோன்றலாக இன்னொரு வள்ளல், 9வது வள்ளல் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் எங்க ஊர்க்காரங்க எல்லாருக்கும் சினிமா துறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சினிமாக்குள்ள போனா சினிமா சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னா அது கேப்டனை வச்சுதான் எங்களுக்கு தெரியும். இடையில நான் பாட்டு தோட்டத்துல மவுண்ட் ரோட்ல வேலை செஞ்சுட்டு இருந்த காலகட்டத்தில் இவருடைய டி நகர்ல இருந்த அவருடைய ஆபீஸ், அந்த லாட்ஜ், அதுக்கு கீழே பக்கத்துல அவங்க ஆபீஸ், அந்த ஆபீஸ்ல ஞாயிற்றுக்கிழமையான பிரியாணி சமைச்சு போடுவாங்க. சோ அப்ப நம்ம அந்த பிரியாணி சாப்பிட்றதுக்காக வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு ஃபுல் கட்டிக்கிட்டு வந்ததெல்லாம் இன்னொரு வரைக்கும் ஞாபகம் இருக்கு. நெக்ஸ்ட்டு அவரை பற்றி சொல்லணும்னா கர்ண மகாராஜான்னு சொல்லணும். ஏன்னா ரோஹிணி இன்டர்நேஷ்னல் கிட்ட தான் அவரோட ஆஃபீஸ். ரோஹிணி அது பக்கத்தில் தான் அவரோட ஆஃபீஸ். ராவுத்தர் சார் இவரும் ஒரு நண்பர்கள், ராவுத்தர் ஃபிலிம்ஸு அதில் தான் படங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் யாராவது அந்த ஆஃபீஸ் அப்படி எட்டி பார்த்தா போதும், யாருப்பா என்ன வேணும்ப்பா, இல்லை டைரக்டர் சார் இருக்காரான்னு பார்க்க வந்தோம், இல்லை கேப்டன் சார் இருக்காரான்னு, கேப்டன் தான் கூப்பிடுவாங்க இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே. ஆனால் எட்டி பார்த்ததுக்கு, அண்ணா உள்ளே வாங்கினே, நான் சாப்பிட்டீங்களாண்ணே, ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வியே சாப்பிட்டீங்களா, இல்லைண்ணே டிஃபன் சாப்பிட்டேன், சாப்பாடு சாப்பிடல, வாங்க கொண்டு போய் நேராக உட்கார வச்சு கறி சாப்பாடோடு ஃபுல்லாக வயிறு ரொம்ப சாப்பிட வச்சு, அதுக்கப்புறம் நாளைக்கு வாங்கண்ணே, டைரக்டர் இல்லை அண்ணா நீங்கள் முதலே சொல்லிட்டு இருந்தால் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருப்போம் இல்லையாண்ணே, இல்லைண்ணே நீங்கள் சாப்பிட்டு போனோன்னு சொல்லி தான் நாங்கள் உங்களை கூப்பிட்டு இப்போ சாப்பிட்ட மேலே நாங்கள் சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள் அவர்கிட்ட. இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஷூட்டிங்கில் விஜயகாந்த் சார் அந்த காலத்துலேயே சாப்பாடு விஜயகாந்த் சார் கம்பெனி தான் சாப்பாடு, வேறு எந்த இதுவும் கிடையாது, வேறு எந்த கம்பெனியும் கிடையாது. அந்த அளவுக்கு கவனிப்பு, நான்வெஜ்ஜு டெய்லி இருக்கும். எட்டி பார்த்தவனுக்கே நான்வெஜ்ஜோட சாப்பாடு போட்டு அனுப்புகிறாங்கன்னா அப்போ அவர் எடுக்கிற படங்கள் எப்படி, என்ன கதை, அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். அதெல்லாம் விஜயகாந்த் சார்னால தான் பண்ண முடியும். எல்லாரையும் சாப்பிட வச்சு பார்க்குறது, சும்மா சொல்லலாம் 10 பேருக்கு சோறு போட்டேன்னு, 10 பேருக்கு இல்லை, ஆயிரமாக லட்சக்கணக்கான மக்களுக்கு சாப்பாடு போட்டு எத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் சாப்பிட்ருக்காங்க அவங்க ஆஃபீஸில் தெரியுங்களா, அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் சாப்பிட்ருக்காங்க. இன்றைக்கி பல பேர் உயிரோடு இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம். அப்புறம் இந்த ஆஃபீஸில் உங்களுக்கு தெரியும், நேரம் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் விஜயகாந்த் சாருடைய ஏடட் பெருமைகளாக வந்துக்கிட்டே இருந்தது. அப்போலாம் பத்திரிக்கை திறந்தீங்கன்னா விஜயகாந்த் ஆஃபீஸ் 24 அடுப்பு எரியும், போகிறவங்க வரவங்களாம் சாப்பிட்டுக்கலாம், பத்திரிக்கையாளர்லாம் சாப்பிட்டுக்கலாம், யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், ஊருக்கு போகிற பஸ்ஸு காசுலாம் விட்டு போய் வாங்கிக்கலாம். விஜயகாந்த் அவர்கள் ஒரு நல்ல மனிதர். அவர் நிறைய உதவிகள் செய்வார். அப்புறம் ஏதாவது சாப்பாடு போட்டாருன்னா அவரே போடுவார், எம்ஜிஆர் மாதிரி அவரே கைப்பட போடுவார், எல்லாரையும் சாப்பிட்டு போக சொல்லுவார். எங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்த காலத்தில் 80s டி நகர் பாண்டி பஜார் ராஜாபாதர் தெரு தான் எங்களுக்கு அட்சய பாத்திரம். கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் அவர் ஆஃபீஸுக்கு போனோம்னா சாப்பாடு கிடைக்கும். எதுக்கு வந்தால் ஏன் வந்தால் எதுவுமே தெரியாது. மதியான நேரத்தில் வந்துட்டானா சாப்பாடு போடுவார். அந்த வள்ளல் குணம், ஈகை குணம் தான் அவரை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கு. கலை உலகத்தை சார்ந்தவர்கள் யாராவது வாய்ப்பை தேடி அலைஞ்சிட்டு நமக்கு உணவு இருக்கு அப்படின்னு நம்பி வந்த ஒரே ஒரு இடம் எதுன்னா ரோஹிணி ஹோட்டல். அங்கே தான் ராவுத்தரும் விஜயமாவும் தங்கியிருந்தாங்க. ஸோ அடுப்பு எரிஞ்ச மேனிக்கு இருக்குங்க. வந்தவங்க அத்தனை பேருக்கும் வயிற்று பசியை போக்குன பெரிய ஒரு அக்ஷய பாத்திரம் விஜயகாந்த்.